கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். நாகூம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. கடந்த நாட்கள்ல துஷ்ட குணமுள்ளவர்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த காலங்களுக்கு முடிவு வருகிறது. கடந்த நாட்கள்ல துஷ்ட மிருகங்கள் உங்களை சேதப்படுத்தின நாட்களுக்கு முடிவு வருகிறது. கடந்த நாட்கள்ல துஷ்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்த சத்துருடைய திட்டங்களுக்கு இன்றைக்கு முடிவு வருகிறது. கடந்த காலங்களில உங்களை துஷ்ட குணத்திற்கு நேராக தள்ளின நண்பர்களிடத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொண்டு வருகிறார். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் சங்கரிக்கப்பட்டான். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு காரியத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளணும். துஷ்டன் சங்கரிக்கப்பட்டுட்டான்னாலே பரிசுத்தர் உங்களிடத்துல வந்துட்டாருன்னு அர்த்தம். துஷ்ட குணங்கள் உங்களிடத்துல போயிடுச்சுனாலே பரிசுத்த குணங்கள் உங்களிடத்துல வந்துட்டுன்னு அர்த்தம். தயவு செய்து துஷ்டர்கள், உனக்கு துஷ்ட குணங்களை கற்றுக் கொடுக்கிறவர்கள், துஷ்ட வார்த்தைகள் பேச உன்னை பழக்கவிக்கவர்களுக்கு விலக்கி உன்னை காத்துக்கொள். அது இல்லைன்னா உன் வாழ்க்கை துஷ்டத்துல மட்டும் இல்லை, ஆண்டவருடைய கோபாக்கினையில போயிடும். ஏன்னா இந்த துஷ்ட வார்த்தைகளை நீ பேசுகிறது வரைக்கும், துஷ்ட குணங்களை நீ நடக்கிறது வரைக்கும் நீ கனவுலே நினைச்சு பார்க்க வேண்டாம் உன் லைஃப் நல்லா இருக்கு. ஏன்னா துஷ்ட குணங்களும் துஷ்ட வார்த்தைகளும் துஷ்ட சுபாவங்களும் மாறினாதான் நல்ல ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே எழுந்தருளுவார். அப்படி ஏதாவது துஷ்ட குணங்களை உனக்கு ஒருத்தன் பயிற்று வைக்கிறான்னா அவன் பக்கமே நீ தலை வச்சு படுக்காத, அதுவும் உண்டே எதிர்காலத்தை சிதைச்சிரும். துஷ்ட குணங்களுக்கு நேரா உன்னை நடத்துகிற மனுஷனோ மனுஷியோ யாரா இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து உன்னை காப்பாத்திக்கொள். எதுல இருந்து உன்னை காப்பாத்திக்கிறியோ இல்லையோ, ஆண்டவர் தான் சொல்றாரு, இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. நீங்க சொல்லணும், ஆண்டவரே இந்த துஷ்டனை என் கண்ணை விட்டு அப்புறப்படுத்திடுங்க, இந்த துஷ்டனை என் கண்ணில இருந்து அப்புறப்படுத்திடுங்க. ஒரு முறை கவுன்சிலிங் வந்திருந்த ஒரு சகோதரன் சொன்ன காரியம், நல்லாதான் சர்ச்சுக்கு போயிட்டு தீர்மானம் எடுப்பேன், வேலைக்கு போற இடத்துல என்னை துஷ்ட குணத்திற்கு இழுக்கிற ஒரு பெண் என் கூட வேலை செய்யறா. எனக்கு நல்லா தெரியுது, இவ கூட சேர்ந்ததுலேருந்து என்னுடைய லைஃப் ரொம்ப ஒஸ்டான பாதையில போயிட்டு இருக்கு. அப்படியே மேலே ஏறிட்டு இருந்தேன், இப்போ கடற்கடக்குன்னு கீழே இறங்கிட்டு இருக்கிறேன். என்னால் என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் அவளை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, அவள் சொல்ற அவளுடைய ஆலோசனை கேட்கக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். ஆனாலும் அவளை பார்க்கறதுனால எனக்கு இந்த சூழ்நிலை வந்துருச்சு. அதனால எப்படியாவது இதுலேருந்து எனக்கு விடுதலை வேணும். ஏன்னா என்னுடைய மனசாட்சி என்ன உறுத்துது, நானா இந்த மாதிரி காரியத்தை செய்கிறேன், நானா இப்படி எல்லாம் பேசுறேன், இந்த யானாவிலேருந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் வருது, ஐயோ என்ன நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்குதுன்னு ஒரு வாலிப தம்பி வந்து அழுதான். தம்பிக்காக நல்ல ஆலோசனைகள் சொல்லிட்டு நான் சொன்னேன், டேய் உனக்கு சம்பளம் முக்கியம் இல்லடா, அப்படிப்பட்ட இடம் இருந்ததுன்னா அந்த இடத்த காலி பண்ணிட்டு ஒன்னில் நீ வந்துரு, இல்லைன்னாச்சுன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும், அதை காலி பண்ணி வச்சிருவாரு அப்படின்னு சொல்லி அந்த தம்பிக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தேன். நான் அவனுக்கு சொன்ன அடுத்த நாளே எனக்கு முதல்ல பரிசுத்தம் தான் முக்கியம், இந்த துஷ்ட குமாரத்தை எனக்கு முன்னால வேண்டான்னு சொல்லி பேப்பர் போட்டான். பேப்பர் போட்டுட்டு வேலையை ரிசைன் பண்றான். ஏன்னா அவனுக்கு தெரியுது, இந்த துஷ்ட குணத்தோட இவளுக்கு முன்னால் நீ சம்பளம் வாங்குறத விட சம்பளமே இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா அவனால் அதை மேற்கொள்ள முடியல. அந்த சிச்சுவேஷனை ரொம்ப வேதனையோட இருந்தான். திடீர்னு அடுத்த மாசம் மீட்டிங் வந்து சொல்றேன், அங்கிள் நான் பேப்பர் விட்டு, என்னடா அவசரப்பட்டு பேப்பர் இல்லை அங்கிள், ஆண்டவர் எனக்கு செய்வார். அந்த நம்பிக்கை எனக்கு அவனை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் நினைச்சதை விட எதிர்பார்த்ததை விட நல்ல சம்பளத்துல இன்னொரு கம்பெனியில வேலையில சேர்ந்து, அதன் பிறகு பொதுவா புதுசா சேர்றவங்களை எல்லாம் ப்ராஜெக்ட் அனுப்ப மாட்டாங்க, ஆன்சைட் அனுப்ப மாட்டாங்க. 3 மாசத்துக்குள்ள இவனை ஜெர்மனிக்கு ஆன்சைட் அனுப்பி இன்னைக்கு அவன் சொல்றான், எங்க நான் பீஸ்ஃபுல்லா இருக்கேன், பரிசுத்தமா இருக்கிறேன், அந்த அந்நிய துஷ்டனோ துஷ்ட சுபாவம் உள்ளவங்க இப்ப என்கிட்ட இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு துஷ்டன் இருந்து உன் வாழ்க்கையை சிதைச்சிட்டு இருந்தானா இன்னைக்கு துஷ்டனுக்கு தள்ளிடு. பொதுவா சொல்ல, துஷ்டனை கண்டா
தூர போயிருன்னு பொதுவா பழமொழி சொல்லுவாங்க. அது சாதாரணது இல்லைங்க, பைபிள்ல உள்ள வசனம். ஆனா அவங்க சாதாரணமா தான் சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இல்ல, எல்லா துஷ்டர்களுக்கு நீங்களாக்கி, துஷ்ட குணங்களுக்கு நீங்களாக்கி ஆண்டவரிடத்துல நீங்க வாங்க. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் பொழுது நாளைக்கு உங்க வாழ்க்கையில நான் சொன்ன சாட்சியின்படி பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே அன்பு பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுதும் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்று ஒரு பெரிய நற்செய்தியை என் பிள்ளைகளுக்கு சொன்னீர். ஆண்டவர், அந்த துஷ்ட குணத்திற்கு நேராக இவர்களை இழுத்துச் செல்லுகிற துஷ்டனை, துஷ்ட மனுஷியே இவங்க சரித்திரத்திலிருந்தே எடுத்து போடும். இவங்க கண்ணுல படவே கூடாது. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்குமே காணக்கூடாது. பாபிலோனிய ஸ்திரீடத்துல குடியிருக்கிற சீயோனே, அதிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள், பிற்பாடுதான் உன் வாழ்க்கையில மகிமை உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தரே அதை சொல்லி இருக்கிறேன். இந்த வார்த்தைகளின்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய துஷ்ட குணங்கள் மாறட்டும், துஷ்ட நாவுகள் இன்றைக்கு சுத்திகரிக்கப்படட்டும். சுவாமி, தானும் கெட்ட வார்த்தை பேசி பக்கத்துல இருக்கிறவங்களையும் பேச வச்சு, அவங்களையும் கெடுத்து தானும் பாவம் செய்து பக்கத்துல இருக்கிறவங்களையும் பாவம் செய்ய வச்சு, ஆண்டவரே இந்த நிலைமைக்கு இன்றைக்கு ஒரு முடிவை நீர் கொண்டு வார். என் பிள்ளைகளுடைய நாவு ஆண்டவரை துதிக்கிற நாவு. இதிலிருந்து ஒரு துஷ்ட வார்த்தை ஒரு நாளும் வரக்கூடாது. அடுத்தவர்களை சபிக்கிற வார்த்தை ஒரு நாளும் வரக்கூடாது. அடுத்தவர்களுக்கு குறை பேசுகிற வார்த்தை ஒரு நாளும் வரக்கூடாது. அடுத்தவர்களை குறித்து தேவையில்லாம பேசி வேதனைப்படுத்துகிற வார்த்தை ஒரு நாளும் வராதபடிக்கு இன்றைக்கு தங்களை பரிசுத்தம் பண்ணி அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தை இன்றைக்கு என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கிப்பார். நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன், கர்த்தருடைய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர் என்ற மங்கள வார்த்தையின்படி இந்த நிமிஷத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.